எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக சொல்லலை, அவர் உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழசை மறக்காம அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டர் காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன், இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் STR49 ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வேற வருது. ஸோ என்னன்னா, எதுக்கு இந்த STR49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய படங்கள், இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்றோம். ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நினைக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆரியாவோட இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணா போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு, அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோடனே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கு. அதனாலதான் நானும் அவரை வந்து தேவையில்லாம எதுவும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவாரு. அதே தான் வந்து சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவாரு. அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமா சந்தானத்தை வந்து நிறைய படங்கள் இனிமே பாப்பீங்கன்னு நம்பலாம். ஸோ இந்த டீமுக்கும் வர May 16 ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.